أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال ربي رب صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي سدني. அளவில்லா அருளும் நிகரில்லா பேரன்புடையதுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் என்கின்ற திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடையதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடத்தி காட்டிய சத்திய சஹாபாக்கள் சஹாபியர் உலகில் வாழ்ந்து மறைந்த நல்ல அடியார் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதன் அடிப்படை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் வணக்கத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே கொண்டு வருகிறோம். இதற்கான கூலியவர் அல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் விருப்பமாக தரப்போகிறார். கண்ணியமிகுந்த எல்லா வல்ல அல்லாஹ்வின் இல்லடியார்களே, மறுமை இஸ்லாமிய சகோதர இந்த வார சிந்தனைக்காக நிர்வாகத்தின் சார்பாக தொழுகைகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று எனக்கு பணிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு நிலைகளிலே இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தொழுகை குறித்தான எல்லா விதமான செய்திகளும் நமக்கு தெரியும், தெரியாம யாரும் இல்லை. ஆனாலும் பொதுவான ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தீன இந்த இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அந்த மார்க்கத்திலே நாம் அங்கமாக அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்து வைத்திருக்கிறார். அப்படி தேர்வு செய்யப்பட்ட நமக்கு சில சோதனைகள் ஏற்படும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தரும் பொழுது ஹஸ்பன்னாஹு அய்யுத்ரக அய்யகூல ஆமன்னா வஹும் லா யுத்ரூன். இறை நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்பதற்காக அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார் என்று மனிதன் நினைத்துக் கொண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்ட நாம் உன்னை நான் சோதிக்காமல் உன்னை விட்டுருவோம் நீ நினைக்கிறியா? நினைக்காத என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லி காட்டுகிறான். வலகத் ஃபத்தல்னா மின் கப்லிக்கும் ஃபலா யஹல்லமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலா யஹமல்லாஹு காதிபீன். இவனுக்கு முன்பு இருந்தவர்களை நாம் எப்படியெல்லாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் உண்மையான நன்கறிவான், பொய்யர்கள் நன்கறிவான் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசி காட்டுகிறான். அப்ப இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம் சோதனை என்பது கண்டிப்பான முறையிலே நம்மளை தாக்கும். அது அடிப்படையான செய்தி. இன்னும் அல்லாஹ் இந்த ஒரு இடத்துல பேசி காட்டினான், ஐயஸபு இன்சானு அன்திரக சுதா. இந்த மனிதன் வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று அவன் நினைத்துக் கொண்டானா? எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல்
எந்த விதமான சோதனை இல்லாமல் இந்த மனிதன் விரும்பனை விட்டுருவோம் அவன் நினைச்சிட்டு இருக்கானா? அப்படி நினைத்தான்னு சொன்னால் அது தவறு என்று அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். அப்ப கஷ்டங்களும் சோதனைகளும் இந்த மனிதனை ஆட்கொள்ளும் என்பதைத்தான் இந்த மார்க்கத்தை படைத்த இந்த மார்க்கத்துடைய முதலாளி நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இதுதான் அடிப்படை. அதனாலதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொதுவாக சோதனை இருக்கா இல்ல கஷ்டங்கள் அதை நபிமார்கள் அதிகமாக காக்கும். ஏன்னா அவங்க நேரடியாக களத்தில் நிற்கக்கூடியவர்கள். அல்லாஹ்விட்ட இருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி செய்திகளை முதல்ல அனுபவிக்கக்கூடியவர்கள், அதை தன் காதால் கேட்கக்கூடியவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களை கடுமையான முறையில் அந்த மக்கள் சோதிக்கிறார்கள். நபிமார்களை கடுமையான முறையில் சோதிப்பார்கள். அதுதான் அல்லாஹ் தன் திருமலை அல்லாஹ் தூதர் சொல்லும் பொழுது அல் அன்பியா, சோதனையில முதல் கட்டம் வந்து நபிமார்கள், அடுத்து சும்மா சாலிஹீன், அடுத்து அவர் ஈமான் கொண்ட நல்லடியார்கள், அடுத்து அவரை போன்று வாழ்ந்தவர்கள், அதுக்கு அடுத்து நம்முடைய ஈமானுக்கு ஏற்ப இந்த சோதனை ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல்ல நபிமார்கள், அதுக்கு அடுத்து சகாபாக்கள் வைத்துக் கொள்வது நல்லடியார்கள், அதுக்கப்புறம் அவர்கள் போன்று வாழ்ந்தவர்கள், அதுக்கப்புறம் நாம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப சோதனை என்பது கஷ்டம் என்பது கண்டிப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமலை பேசி காட்டுகின்றான். நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? தலைப்பு தொழுகை சம்பந்தமா நீங்க சொன்னீங்க முதல்ல, சோதனை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, கஷ்ட காலத்தை சொல்றீங்களா? தொழுகைக்கும் கஷ்டத்துக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையா? ஈமான் கொண்ட மக்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட மக்களுக்கு சோதனை இன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனாலும் இந்த கேள்வி ஏன் நம்மகிட்ட வருகின்றது? நிர்வாகத்திலிருந்து நம்மகிட்ட தகவல் சொல்லும் பொழுது அடுத்த நிமிடம் நமக்கு சிந்தனைக்கு வந்த செய்தி, இந்த தொழுகைகளை பலகீனமா இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சோதனை. அவன் இந்த தொழுகையை கஷ்டமா பார்க்கின்றான், பெரிய ஒரு பாரதமான ஒரு வேலையா பார்க்கின்றான். மற்ற பாரதமான வேலையை, கடினமான வேலையெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு மேற்று இல்லைனாலும் தொழுகை என்று இந்த சலா என்று வந்தால் அவனுக்கு கஷ்டமா தெரிகின்றது, சோதனையா தெரிகின்றது என்பதனாலதான் இந்த சோதனைக்கு, அந்த நபிமார்கள் பட்ட சோதனை, அந்த சகாபாக்கள் பட்ட கஷ்டங்கள், நமக்கு வம்சங்கள் நல்ல ஏற்பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த தொழுகைக்காக கஷ்டப்பட்டார்களா? இல்லை. இந்த இன்னொரு இபாதத்தை செய்வதற்காக அவர் சிரமப்பட்டார்களா? கிடையாது. அவருக்கு முன்னால சோதனை எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது? போர்க்களத்திலே தன்னுடைய உயிரை நிற்கக்கூடிய அது மாதிரியான சோதனைகள். அடுத்த வேளை சாப்பாட்டு வழி இருக்காது, அடுத்த வேளை சோத்துக்கு வழி கிடையாது. சஹாபாக்கள் மத்தியிலே நபிமாரோட செயல் அப்படித்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நபி தன்னுடைய மனைவிட்ட கேக்குறாங்க, வீட்டுல வந்து கேக்குறாங்க, காலை ஃபஜ்ருடைய தொழுகை முடித்து விட்டு எல்லாம் சாப்பிடுறதுக்கு இருக்குதான் கேக்குறாங்க. ஒண்ணு இல்லையா சொல்லலாம், ஒரு சாப்பாடு ஒண்ணு எந்த வழியுமே இல்லை, அப்படி நோக்க வைத்துக் கொள்கின்றேன். எப்பேற்பட்ட சோதனை, கடுமையான சோதனை, கடுமையான நெருக்கடி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நபிமார்கள், நபி தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். இன்னைக்கு நமக்கு என்ன சோதனை? சொல்லணுமா, அல்லாஹ்வை வணங்கணுமா, சிரமமா இருக்குது, இது நமக்கு பெரிய சோதனை அப்படி நினைக்கின்றோம். அது உண்மையிலே சஹாபாக்களும் நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனை என்பது இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கும் சொன்னால் நாமெல்லாம் இந்த உலகத்துல இந்த மார்க்கத்தில் இருக்க மாட்டோம். ஏன்? பசுமை துறையை சிந்திக்க மாட்டேங்க. காலையில இறைவனை வணங்குவதற்கு அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் எந்திரித்து அந்த 2 ரக்காத் தொழுவதற்கு பெரும் பாடுபடுறவன் நாம் எப்படி உயிரை கொடுப்போம்? நினைச்சு பாருங்க. உயிரை கொடுக்கக்கூடிய வேலையா ஃபஜ்ருடைய தொழுகை என்பது? இன்னொரு தொழுகை என்பது உயிரை தியாகம் செய்யக்கூடிய நேர வேலையா? இல்லையே. ஒரு 5 கடமை அவ்வளவுதான். மொத்தத்துல ஒரு நாள் நீ கணக்கு பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம், 24 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி நேரத்தை இறைவனுக்காக ஒதுக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. சிரமமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. என்னையா எப்ப பார்த்தாலும் ஹையால சலாவா நினைக்கிறான் மனுஷன். யதார்த்தமா எப்ப பார்த்தாலும் ஒரே கூப்பிட்டு இருக்காங்க, ஹையால சலா, ஹையால ஃபலா, வெற்றி நோக்கி ஓடி வா, தொழில் நோக்கி ஓடி வா, திரும்ப திரும்ப அழைக்கிறாங்க. வேற சொல்லியா அவங்களுக்கு மனசுக்கு தோணுது. அதே நேரத்தில் அதே ஒரு சிந்தனையில உலகம் சார்ந்து, இந்த உலகத்துக்குடைய மோகம் சார்ந்து யோசிச்சு பாருங்க. இதே உலகம் சார்ந்து யோசிச்சு பாருங்க. நமக்கு வரக்கூடிய வருவாய்கள், நாம் தொடர்ந்திருக்கிற தொழில் வியாபாரம் அப்படியே ஓடும்போது நம்முடைய மனமகிழ்ச்சி எப்படி வருது? இன்னும் நம்ம அடுத்த ஒரு கடையை ஓபன் பண்ணலாம், அங்க வைக்கலாம், இங்க
செய்யணும். நேரங்காலம் பார்ப்பதில்லை, எதையும் யோசிப்பதில்லை. உலகத்துல ஒரு 10 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து தயாரா இருக்கிறானே. அல்லாஹ் அதையா சொன்னா? அல்லாஹ் உயிரை கொடுக்க சொன்னானே? 2 ரக்காத் எனக்கு நன்றி செலுத்தப்பா, வேற ஒன்று கேட்கவில்லையே. அல்லாஹ் விரும்புவது ஒரு 2 ரக்காத் அவனுடைய சன்னிதானத்துல உன்னுடைய தலையை சாஷ்டாங்க வைத்து, யா அல்லாஹ் உனக்கே புகழ் யா அல்லாஹ் ஒரு 2 வார்த்தை சொல்லு. நீ கோடான கோடி சம்பாதிப்பது, உனக்கு அத்தனை பிராஞ்ச் இருக்குது, அவ்வளவு இருக்குது, அவ்வளவு செல்வம் இருக்குது, அவ்வளவு பொறுப்பு இருக்குது, எல்லாமே இருக்கட்டும். எல்லாம் எப்படி வந்தது? கொஞ்சம் நினைச்சாலே அவருக்கு நம்ம சொந்தா கிடைக்கலாங்க. இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ரஹ்மானுடைய அருள் அல்லவா? அவனுடைய கருணையால் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், போனஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை நினைச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒட்டு வைங்க. நேற்று இரவு வரைக்கும், ஏன் இன்றைய காலையில ஃபஜ்ருடைய தொழுகை முன்பு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அப்படியே இன்னைக்கு காலையில சொல்லி பாருங்க. இன்னைக்கு காலையில ஃபஜ்ருடைய தொழுகை நாம் எப்படி தொழுதோம்? அதான் கேள்வி. இரவு படுத்து கிடந்தோம். அல்லாஹ் விஸ்மிக்க வமத்துவாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை சொல்லியே நான் மரணிக்கின்றேன், செத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. அதான் அல்லாஹ் தூர சொல்றாங்க. இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது, பெட்ல போய் படுக்கும் போது தலைவாணி வைத்துக் கொண்டு, அதுவும் இந்த மார்கழி மாசத்துல அப்படியே பனி ஜலஜோதியா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அப்படியே கம்பளி போர்வை எடுத்து மூடிட்டு அப்படியே படுக்கிறோமே. அல்லாஹ் விஸ்மிக்க வமத்துவாஹியா, யா அல்லாஹ் நான் இப்பொழுது மூடியது இந்த கம்பளி என்பது என்னுடைய கஃபனுடைய ஆடை. அதுக்காக நம்ம நினைக்கிறோம், போர்வை நினைக்கிறோம், அது கஃபன் துணி நினைச்சுக்கிடுங்க. காலையில எந்திரிச்சாதான் அது போர்வை, இல்லை என்று சொன்னால் அது நம்மளை இறுதியாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆடை. நம்ம சொல்லிட்டு தர்றாங்க. அது அந்த நேரத்துல இன்னைக்கு ஜும்மாவுடைய நேரம் வரைக்கும் 12:50 வெங்காயம் விட்டது. இந்த நேரம் வரைக்கும் இறைவனுக்காக, யா அல்லாஹ் நான் இரவு மரணத்திலிருந்தேன், எனக்கு ரூபாய் கொடுத்தாய், அந்த ரூபாய் கொடுத்ததுனால உனக்கு கோடான கோடி நன்மை அல்லாஹ், நன்றி அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை பக்கம் சொல்லி இருப்போம். அல்லாஹ் கேட்பது அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. விலை மதிப்பில்லாத உயிரை தந்துவிட்டு இந்த உயிருக்கு மதிப்பு இருக்குதா? ஒரு அமௌண்ட் சொல்ல முடியுமா? இந்த உயிருக்கு வந்து இத்தனை கோடி என்று பேச முடியுமா? கிடையாது. விலை மதிப்பற்றது. விலை மதிப்பற்ற இந்த உயிரை மீண்டும் அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டு அவன் கேட்பது எனக்கு நன்றி செலுத்தப்பா, வேற ஒன்றுமே கேட்கவில்லை என்ற. இதை செய்வதற்கு மனிதன் கஷ்டம் என்று சொன்னார், இதை சோதனை என்று சொன்னார். சஹாபாக்களும் நபிமார்களும் முன்னோர்களும் செய்த கஷ்டங்கள் நாம் எதை கொண்டு பேசுவது? இதை சோதனை நினைக்கிறோமே, தொழுகையை சோதனை நினைக்கிறோமே, கஷ்டமா நினைக்கிறோமே. இதை நாம் கஷ்டமாக ஒரு சோதனையாக தொழுகையை நிறுத்தி விட்டோம் என்று சொன்னார். சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை 2ஆக பிளக்கப்பட்டார்களே. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க. காபின் மாலிக் என்கிற ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார். அப்பாவின் அறத்துன்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் கேட்கிறார், சொல்லலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்ய கூடாதா என்று கேட்கிறாங்க. ரொம்ப சிரமமா இருக்குது, இந்த காலத்தை தருவதற்கு மிக கஷ்டமா இருக்கின்றது, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கள், இந்த கஷ்டத்தை விட்டு நாங்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் தெரியுமா? என்ன கஷ்டப்பட்ட இந்த நபித்தோழர் அவ்வளவு சிரமப்பட்டார். அப்பாவின் அறத்தில் சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் அவ்வளவு சிரமப்பட்டார். அவர் அடிமையா இருந்தார். இன்னைக்குள்ள அடிமை இருந்தாலும் இல்லை. நபிகள் நாயகருடைய காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள். கேட்பது நாடு இருக்காது, என்ன வேணாலும் செய்வார்கள், எப்படி வேணாலும் பண்ணுவார்கள். உயிரோடு புதைத்தாலும் கேட்பது நாடு கிடையாது. நீங்க அப்படியா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா 1000 மக்கள் ஓடி வருவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க கேட்பீங்க. குறைஞ்சபட்ச வாட்ஸ்அப்லயாவது ஏதோ மெசேஜ் போட்டுட்டு இருப்பீங்க, நல்லா இருக்கிற கேட்பீங்க. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இந்த உலகத்தை கேட்பதற்கு நாதி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கேட்பது நாதி கிடையாது. எப்படி வேணா நடக்கும், எப்படி வேணா செய்யப்படுவார்கள். உயிரோடு வெட்டப்பட்டார்கள். அந்த நபிகள் வந்து கேட்கிறாங்க, என்ன சொன்னாங்க? துஆ செய்யுங்க, தாங்க முடியல வேதனை. இந்த ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டதனால என்ன தாங்க முடியவில்லை, அல்லாஹ்வை துஆ செய்ய கேட்பது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்புக்குரிய தலைவர் அழகியவங்க சொன்னாங்க, ஒரு முன் சென்ற மக்கள் பட்ட கஷ்டத்தை பாரியா நீ என்ன பெரிய கஷ்டப்பட்ட, என்ன பெரிய சோதனை அனுபவித்துட்டாய். முன் சென்ற மக்களை அந்த மக்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதனால 2 கூறுகளாக ரம்பத்தை வைத்து அறுத்தார்கள் உயிரோடு. அதை நீ அறிவிச்சியா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அதை நீ
முடியாத விஷயம். அந்த மக்களை இரும்புகள் கொண்ட சீப்புகளால அவருடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அதே போட்டு அந்த சதைகள் பிச்சு எடுத்தாங்களே. செத்து போடல, செத்து போட மையத்தை அல்ல, உயிரோடு உயிரோடு ஈர்க்கப்பட்ட அந்த முன் சென்ற மக்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டனால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர்களை அப்படியே இரும்பு கொண்ட சீப்புகளால் அவர்கள் வாரி எடுத்தார்களே. சதவேறு நரம்பு வேறு எலும்பு வேறு ஆக்கப்பட்டாலே அந்த சோதனைக்கு நீங்கள் அனுமதித்தீர்கள். என்ன பெரிய சோதனை! இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் தொழுகை பெரிய சோதனை. இந்த நினைச்சு பாருங்க, நம்முடைய வரலாறு வரலாறு என்பது இதுதானுங்க. அல்லாஹ்வை வணங்குவதில் சோம்பேறித்தனம், அவனை திருப்பதில் கஷ்டங்கள், சோதனை நினைக்கிறவன் சகாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக தன் உயிரே நீத்தார்களே. என்னோட உயிரும் என்னோட உடமையும் என்னுடைய ஆயுளும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு என்று அர்ப்பணித்தார்களே. அப்படியே வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். ரக்காத் தொழுகையால கஷ்டப்படுறவன் திருமலை குர்ஆன் எடுத்து பாருங்க. அல்லாஹ் இந்த தொழுகை திரும்ப 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 பேசுறான். கிட்டத்தட்ட இந்த தொழுகை எடுத்து பார்த்தாலே திருமலை குர்ஆன்ல ஒரு 300க்கும் மேற்பட்ட வார்த்தை அல்லாஹ் திரும்ப பேசுறான். இந்த ஸலாத்த இந்த தொழுகை வகீமு ஸலாத்த வஅத்து ஸகாத்த இந்த தொழுகையோடு சேர்ந்து ஜக்காத்தை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவான். நீங்க தொழுகுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை நினைவுபடுத்துங்கள் என்ற நிலையில அல்லாஹ் திருமறையில திரும்ப திரும்ப பேசி காட்டுறானே. ஏன் சொல்ல வேண்டும்? உனக்கு அவ்வளவு தந்திருக்கேன்டா, உனக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல, நமக்கு அவ்வளவு தந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து இந்த நேரம் வரைக்கும் நாம் சுவாசிப்பதற்கு இந்த ஆக்சிஜன் தந்தானே, காற்று தந்திருக்கிறானே. காற்று இல்லை என்று சொன்னால் நாம எல்லாம் மையத்தாயிருப்போமே. அல்லாஹ்வுடைய கருணையில இன்னைக்கு நம்ம வணங்காம இருந்திருக்கலாம், நேற்றைக்கு வரைக்கும் நினைக்காம இருந்திருக்கலாம், ஏதோ போன வாரம் சும்மா தொழு, இந்த வாரம் சும்மா வந்திருக்கிறேன் என்ற நிலையில வாரத்துக்கு ஒரு தொழக்கூடிய மக்களா கூட இருந்திருக்கலாம். அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய கருணையால் ஏதோ போனஸ் ஓடிக்கிட்டு இல்லை என்று சொன்னால் ஒரு நொடிதான் அவனுக்கு ரொம்ப நேரம் இருப்பதா? ஒரே ஒரு நொடி நம்முடைய நரம்பை பிடித்து இருப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகிறாது. அல்லாஹ்வை தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் திருமலை பேசி காட்டினா இந்த அளவுக்கு அல்லாஹ் திருமலை அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, ஒரு இணை வைப்பவனுக்கும் ஒரு இறை மறுப்பாளருக்கான காஃபிருக்கும் ஒரு காஃபிருக்கும் ஒரு மூமினுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை அப்படிங்கிறாங்க. யாருக்கு? தொழுகைய யாரோட ஒப்பிட்டு பேசுறாங்க? ஒரு இறை மறுப்பாளருக்கான இல்லையா, அவன் இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு அவனுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன இந்த முஸ்லிமுக்குள்ள வித்தியாசம் என்பது தொழுகை. அவன் தொழுகை என்று சொன்னால் நான் யார்? சொல்ல ரெண்டே ஒப்பிட்டு பேரு போனால் முஸ்லிம் என்ற அடிப்படையில் இருக்கலாம், பேரு வேணும் அப்துல்லா அப்துல் கரீம் ஏதோ இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால், அந்த தொழுகையை சரியான ஒரு பேர் என்று சொன்னால் நீ யார்? அவன் எப்படி இருப்பான் அதே மாதிரி நீ இருக்கான். அவன் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு இருக்கும் அதை தாண்டி உனக்கு இருக்குமே. எனக்கு பார்த்தாயா ரசூலுல்லாஹ் பேசுறாங்கல, அப்ப அந்த நிலை என்பது நம்ம இடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக கொண்டு பேசுறாங்க. இன்னும் அல்லாஹ் திருமறையிலே சொல்றான், இவாதுல்லதீன ஆமனு யகீமுஸ் ஸலாத்த, மறுமை நாள் வரக்கூடிய முன்னால நீங்க தொழுகை நிலைநிறுத்துங்கள். இன்ன ஸலாத்த கான மூமின கிதாபுன் மர்கூதா, அந்த தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் திரும்ப 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 இந்த தொழுகை குறித்தான முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப பேசுறானே. ஏன் நமக்கு ஏன் இந்த அக்கறை வரவில்லை? அக்கறையா வரமாட்டேங்குது. இந்த அக்கறை என்பது எல்லா மற்ற விடயங்கள் வருதா இல்லையா? செல்போனை கொடுத்து கூட கையில அனுப்பினது நேரம் போதே தெரியாது, எந்த நேரமும் தெரியும். இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எந்த நேரமும் ஒரு கையில அதை போயிட்டாங்க செல்போன்ல எந்த நேரம் போதே தெரியாது. அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குவதற்கு இந்த மனசு முன்வருகின்றது. இறைவனை நினைப்பதற்கு, அவனை துதிப்பதற்கு, அவன் நன்றி செலுத்துவதற்கு அந்த மனம் தடுக்கின்றதற்கு காரணம் சைத்தானோடு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாய். அதானே நீ அந்த நேரத்தில் செல்போனோட உள்ள வாழ்க்கையை அமைக்கிற நேரத்துல ஐயா சலா என்று அல்லாஹ்வுடைய இல்லத்துல இருந்து வரக்கூடிய நேரத்துல அதற்கு பதில் சொல்ல வேண்டுமே. சொல்றோமா? பதில் சொல்வது என்ன? அங்க இருந்து சொல்லிட்டு போறது இல்ல. நீ அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்திருக்கியா? பள்ளிவாசல் வர்றியா? அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டாயா? இல்லையே. அதுவோட சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன என்ற நிலையில நம்முடைய காலத்தை கழிக்கின்றோமே. இந்த நிலை என்பது மிகப்பெரிய மோசமான ஒரு சூழல். இந்த நிலை என்பது வேற எங்கேயும் இருந்து போகலாம்.
ஏக இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த மர்கஸ்ல இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை கருணையில ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை தாண்டி அதை நாசமாக்குவதற்கு அல்லாஹ் ரொம்ப நேரம் ஆகிறார். எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு ஜமாத்தை உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு நேரத்தில் யார் எது சொன்னாலும் மார்க்கம் என்ற அடிப்படையில் போனவன், யார் எது சொன்னாலும் மார்க்கம். எப்படியா ஒரு பெரிய தாடி ஒரு ஜிப்பா வைத்துட்டா அவர் சொன்னால் வேத வார்த்தை நினைத்து கொண்டிருந்தவே அதையெல்லாம் இன்றைக்கு சுக்குனோட உடைக்கப்பட்டிருக்க. அதுக்கு இந்த தளம் ஒரு காரணம் இல்லையா? இந்த தளத்தை அவனை வணங்குவ மட்டும்தான், வேற எந்த காரணம் அல்ல என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தளத்திலே வந்து தொழுவதற்கு நமக்கு என்ன கஷ்டம்? எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க உலகத்துல கொடுக்காத முக்கியத்துவமா? காலையில 3 மணிக்கு ஒரு வந்து பணத்தை தருவார் என்று சொன்னால் அதற்காக 10 அலாரம் வைக்கிறவங்க யாருங்க? சுத்தி நம்ம படுக்கையை சுத்தி வச்சிருக்கிறவங்க. அதை தாண்டி அம்மாட்ட சொல்லிடுவோம், அத்தாட்ட சொல்லிடுவோம், மனைவிட்ட சொல்லுவோம், வந்துருவான் எடுத்து போட்டுரும். என்ன ஒரு சாதாரண உலகத்தில் கிடைக்கிற 1000, 2000, 10,000, 1 லட்சம், எத்தனை கோடியை கட்டுங்க. அந்த கோடியை வாங்குவதற்காக தூக்கத்தை தியாகம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கவே. நாளை மறுமையில நிரந்தரமாக அல்லாஹ் நம்ம தரக்கூடிய அந்த வீட்டுக்கு நாம் என்ன தியாகம் செய்கின்றோம்? நம்ம வாழ்க்கையோட ஒரு வீடு பாருங்க, கஷ்டமே இல்லை, கஷ்டமே இல்லைங்க. நம்ம ஏன் சிரமப்படணும்? ஒண்ணுமே இல்லை. இந்த மார்க்க சிரமமான மார்க்கமா? சிரமமான மார்க்கமா? இல்லையா? இதே மார்கழி மாசம் இந்து மக்கள் இருப்பாங்க, ஐயப்பனுக்கு மாலை போடுகின்றோம், முருகருக்கு மாலை போடுகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் காலில் செருப்பு கூட அணியாத அளவில் நடையால பாத யாத்திரா செல்வார்களே. எந்த நேரம்? பனிக்காலங்கள். பனி, கடுமையான பனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட காலையில 5 மணிக்கு அதுக்கு முன்பாக எழுந்துச்சு பச்சை தண்ணியில குளிக்கிறானே. ஏன்னு கேட்டா சொல்லியிருக்காரு, அவனுடைய குழந்தைகளை இருக்கு, அவனுடைய மதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதான் செய்யறான். அசத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய அவனுக்கே இவ்வளவு துணிச்சல் இருக்குன்னு சொன்னால், அவன் விரும்பக்கூடிய, அவன் நேசிக்கக்கூடிய அந்த கடவுள் மீது வைக்கக்கூடிய பக்தி அவனுக்கு பெருசா தெரியும் சொன்னால், நித்திய ஜீவனா இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்குவதற்கு நீ காலையில பச்சை தண்ணி குடிக்க வேண்டாம். உனக்கு முடியலையா? தண்ணியில கையை வைக்க கூலிக்கா? எளிமையான மார்க்க, கஷ்டமா நினைக்கிறோம், கஷ்டமா நினைக்கிறோம். எளிமையான மார்க்கம். ஒரு நாள் காலையில தண்ணியில கையை வைத்தால் உனக்கு ஜுரம் ஏற்பட்டு விடும், உன்னுடைய உடம்பு பாழாகிவிடும் நினைக்கிறியா? மண்ணுல தயவு செய்து வா, தொழிலுக்கு பிரச்சனை இல்ல. சரி வந்துட்ட, நின்று போக முடியலையா? உட்கார்ந்து சேர் போட்டுருக்காங்க, உட்கார்ந்து வந்து இல்ல உட்கார்ந்து போலாம், படுத்து படுத்தாலே நான் முடியல, சைகை செய். எவ்வளவு எளிமையான மார்க்கம், வேற எங்கேயாவது உண்டான மார்க்கம் இல்லை, எந்த மதத்துக்காக இருக்க. செருப்பானது கூட சொல்லலாங்க. செருப்பு இருக்கா இல்லையா? இந்த செருப்பு கூட அணிந்து கொண்டு ஒரு தொழ வேண்டிய ஒரு சூழல் வந்தா தொழுது கொள்ளலாம். பிற மதத்தில் அப்படி இருக்குமா? செருப்பு போட்டாங்க அது ஒரு பெரிய தெளிவ குற்றமா நினைப்பார்கள். இந்த மார்க்கத்தை ஒரு மெத்தைகளை ஜனாசாவை தொழுகின்றோம், ரோட்டிலே தொழ வேண்டியிருக்குது, என்ன செய்யலாம்? செருப்பு இருக்கிறோமா? அல்லாஹ்வை தக்பீர், கால செருப்பு இருக்கும். பெரிய விஷயம் அல்ல. மார்க்கம் நம்ம அனுமதிக்கிறது. கடுமையான ஒரு சூடு, ஒரு வெப்பம் ஏற்படுதா? செருப்பு கூரை இல்லை, தந்தரேல இருக்குது. சஹாபாக்கள் காலம் மாதிரி ஒரு பள்ளிவாசல் மேல கூரை கிடையாது, வெளியே நின்னா கடுமையான நிலைமை இருக்குது. செருப்போட தொழ வேண்டும், தொழுது கொள், ஒண்ணு பிரச்சனை இல்லையே. இவ்வளவு எளிமையான ஒரு மார்க்கத்தை கஷ்டமா நினைக்கிறோமே. கஷ்டமா நினைப்பதற்கு காரணம் என்ன? இறைவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தக்குவா என்பது குறைந்ததான் காரணம். அவன் மீது வைக்கக்கூடிய அந்த இறையச்சம் என்பது நம்மகிட்ட குறையக்கூடியதுனால இந்த நிலையை நாம தள்ளாடப்படுகின்றோம். எளிமையான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு சிரமமா நினைக்கிறோமே, இதை விட ஒரு கேவலமான, அதாவது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு நிலை எங்க இருக்கும்? எளிமையான மார்க்கம். எந்த சிரமமும் இந்த பூமியின் மீது அல்லாஹ் திணிப்பதே இல்லை, திணிப்பதே கிடையாது. எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம சர்வசாதாரண தொழில் இருக்கிறோம். வீட்டோட பக்ஷன் சொன்னா கோரிக்கை பார்த்து வீட்டுல ஏதோ ஒரு விழா அல்லது வேற எங்கேயா போயிடும், ஒரு டூருக்கே போறோம். அன்னைக்கு போயிட்டு போற வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மீண்டு வர வரைக்கும் அல்லாஹ்வை மறக்கக்கூடிய காட்சி இல்லை என்று சொன்னா வீட்டுல ஏதாவது பக்ஷனை மறந்து விடுகின்றோம். அல்லது ஞாபகம் இருக்குது, அது எடுத்து வருவேன், நாம தொழுகை பள்ளியாசம் வரணும்னு சொன்னா அது யாரு வைப்பா, இதே யாரு வைப்பா, அது கிளம்பி விடுவேன் என்ற நிலையில தொழுகையை பாராடக்கூடிய இருக்கா இல்லையா? தொழுகை சர்வ தமிழா இல்லையா?
இன்னைக்கு ஏதாவது கறிகிரி வச்சிருப்பாங்க, கசவத்தை அப்படி ஏற்கனவே ஒரு மாதிரி போதையில உட்காந்து மதியத்தை ஜும்மா முடிஞ்சவ அல்லாஹ் கொடுக்கிறது, மகரிபை எதிர்பார்க்கிறது, வாக்கு சொல்லும் போது அசரு ஹலாக்காய். சாதாரணமா சரி வருத்தப்பட்டோமா, இன்னைக்கே வருத்தப்பட்டோமா, எத்தனை வக்தி நம்ம வீட்டுக்கு கடந்து சென்றிருக்குமே, என்றைக்காவது உள்ளத்துல குத்தி இருக்கா, வச்சிருக்கோமே இப்படி கிடைக்கின்றோமே என்ற நிலையில என்னைக்கா குத்தி இருக்குமா, அசருடைய தொழிலை தொழாம பாவிய படுத்து விட்டது என்று குத்தி இருக்கா என்னைக்காவது? என்னைக்கு உங்களுக்கு குத்துதோ அன்றைக்கு தான் இதை எச்சா உங்களை மேல உங்களுக்கு தான் சர்வசார தொழிலை விட்டதுமே இதாத்த நிலைப்பாங்க. நபிகளுடைய காலத்துல போர்க்களம், உயிரை கொடுக்கக்கூடிய களம், உயிர் போய்விடும் அதான் அர்த்தம். இந்த போர்க்களத்துல அந்த நேரத்திலேயும் தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. மாற்றத்தில் உயிரை உடக்கூடிய அந்த தருணத்தில் நீ தொழ வேண்டிய இந்த சலம் தொழுகை விட்டு விடாது. எப்படி அதற்குள்ள வழியை ரசூலா காட்டி தர்றாங்க, அல்லாஹ்வே காட்டி தருகிறார். முதல்ல ஒரு டீம் எடுங்க, நீங்க தொழுவுங்க, இன்னொரு போர் செய்யுங்க. ஒரு டீம் தொழ வேண்டும், ஒரு குழுக்க நீங்க தொழுங்க, இன்னொரு என்ன செய்யணும், இவரை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் அவரோட எதிரோட போர் செய்யுங்கள். தொழ முடிச்சியா நீ போ, அவர் வர சொல்லு. போர்க்களத்துல கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்துல சர்வசாதாரணமான ஒவ்வொரு வக்தையும் ஹலால் பண்றவே, அநியாயமா அந்த வக்தை வந்து கடந்து செல்கின்றோமே, நம்மளுக்கு உள்ளத்தில் ஊத்த வேண்டும். மாவம் செய்யறமான என்னடா இது, தொழாம கிடைக்கின்றோமே, ஃபஜ்ருடைய தொழுகை தொழாம கிடைக்கின்றோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ ஃபஜ்ருடைய தொழுகை தொழவில்லை என்று சொன்னால் உன்னை காலில் பாரு சிறுநீரகத்தில் சைத்தான். சைத்தான் ஃபஜ்ருடைய தொழுகை எவன் தொழலையோ அவன் காதுல சிறுநீர் இறைக்கின்றான் சைத்தான். எடுத்து பாருங்க, அவ்வளவுதான். சாதாரண விஷயம் ரசூல் அவர் கட்டியா பேசுறாங்க. ரோட்ல போகும்போது ஒரு சகதி எவனா வண்டிக்கார சகதி எடுத்தா கூட அவ்வளவு கோவம் கொப்பளிக்குது, ரோசம் வருது. சாதாரண தண்ணி வட்டா கூட அவ்வளவு ரோசம் வரக்கூடிய எவ்வளவு சிறுநீர் நம்முடைய காதுல கழிப்பாடு சொன்னா எவ்வளவு ரோசம் வரணும். ரோசத்துக்கு மறுபடி என்ன, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு கொண்டு அவ்வளவுதான். அப்ப இந்த நிலை என்பது நம்மகிட்ட இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அவன் எந்நேரமும் நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது நமக்கு எல்லா பொழுதும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வல்லல்லாஹ் உங்களுக்கு தர பண்ணுமா. கலைக்கூடிய எல்லா தொழுகை குறித்தான சில செய்திகளை முதல் உரைகளை, இந்த தொழுகையை விடக்கூடியதற்கு உண்டான எவ்வித காரணமும் நாம் இந்த மார்க்கத்திலே சொல்லித்தரப்படவில்லை. எவ்வளவு சூழல் மாறினாலும் உனக்கு மரணம் வர்ற வரைக்கும் தொழ வேண்டும். மௌத்து வரது உனக்கு சுயநிலம் இருக்கும் என்று சொன்னாலும் தொழுது தர வேண்டும். இந்த நிலைதான் இந்த மார்க்கத்தில். ஐசு வாழ்வு கொண்டு வைத்து விட்டார்கள், அவசரத்தோடு வைத்து விட்டார்கள். உனக்கு சுயநிலம் இருக்கா, பிரச்சனை இல்லை, செய்ய மனது பிரச்சனை. இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். மௌத்து வர்ற வரைக்கும், எப்ப வரணும் தெரியாது, அது வரைக்கும் நீ தொழுது கொண்டே இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் இந்த தொழுகையை விடுவதற்கு காரணமே கிடையாது. அதுவும் குறிப்பாக பள்ளிவாசல் வந்து தொழுவது மிக முக்கியம். அதற்காக கட்டப்பட்டது, வேற எந்த ஒரு நோக்கத்துக்கு இல்லை. ஏக இறைவன் மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மஸ்ஜித் உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு கண்ணு தெரியாத சஹாபியோட கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க, நான் வீட்டை தொழுதுமா? ரசூலா சரி போங்க, கண்ணு தெரியல போயிட்டு வாங்க. மீண்டும் அழைக்கிறாங்க, அழைத்து கேட்கிறாங்க, அந்த கண்ணு தெரியாத உம்மக்குள்ள கேட்கிறாங்க, இங்கே சொல்லக்கூடிய பாங்கு ஐயாலா சலா ஐயாலா சலா என்ற பாங்கோட ஓசை உங்களுக்கு காதுல கேட்குதா? கேட்குது, நல்லா கேட்குது. பழைய உங்களுக்கு பாங்குடைய சப்தம் கேட்கும் என்று சொன்னார். உங்களுக்கு கண்ணும் தெரியாம இருந்தாலும் பள்ளிவாசல் வந்துருங்க, ஒரு கையில பிடித்தலாவது வந்து விடுவாங்க. நமக்கு கண்ணு தெரியலையா, கால் ஊனமா, கை ஊனமா, உடம்பு சரியில்லையா, என்ன காரணம் அல்லாஹ்வை சொல்வதற்கு, அந்த நபிக்குரான் சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய படைப்பிலே கண்ணை அல்லாஹ் கொடுக்கவில்லை, அந்த கண் வழியிலே. ஆனாலும் அவர் பள்ளிவாசல் வரணும். நம்ம கண்ணு போயிடுச்சா, காது, எந்த நிலை நமக்கு? ஆரோக்கியமான உடலை தந்திருக்கின்றான், ஆரோக்கியமான உணவை தந்திருக்கின்றான், ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கின்றான், 24 மணி நேரம் சுவாசிப்பதற்கு நல்ல உணவை தந்திருக்கின்றான். இதற்கே கோடி முறை நன்றி சொல்லணுமே. நாம் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் திருமணத்தை பேசிட்டாங்க. மா சலத்து சக்கர், அதை மறுமையில
ஷக்கர் என்கிற நடத்த அவர் தண்ணீர் எதிர்ப்பா என்று அந்த கேட்பார்களாம். கேட்கும் நேரத்தில் அவர் சொல்வார், காலம் நப்போல் நிறுத்து செய்வேன், நாங்கள் தொடக்கூடியனா இன்றைக்கு உலகத்தில் நான் தொடாத பார்வையா இருந்தேன், அதனால் இன்றைக்கு நரகத்திலே உள்ள விடப்பட்டு விட்டேன் என்று அவர் கை சேதப்பட்டு நிற்பார்கள் என்று அல்லாஹ் திரும்ப பேசினார். அப்பேற்பட்ட நிலை என்பது நம்மகிட்ட வந்துவிடக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் வந்துவிடக்கூடாது, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட யாருக்குமே இந்த நிலை வந்துவிடக்கூடாது. தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அதை பாடமான இடத்தையும் சொன்னால் பாடமான எந்த ஒரு விடையுமே தொழுகை விடுங்க. உங்க வேலை இருக்க இல்லையா, தொழில் செய்றீங்க, இந்த தொழிலே பெருசா நினைச்சீங்களா கஷ்டமா இருக்கும், அது ஒண்ணுமே நினைச்சு பாருங்க, அது வேலை நடந்துட்டே இருக்கும். நம்ம தொழுகை என்பது இறைவனை நான் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையை நிறைவு செய்வதில் நான் முன்னோடியாக இருப்பேன். அதுவும் பள்ளிவாசல்ல வந்து அது இமாந்தமாத்தோடு தொடரக்கூடிய அந்த நிலை என்பது இந்த எப்போதுமே இருக்கும் என்ற சிந்தனை என்பது நம்முடைய வாழ்க்கையை எல்லா நிலைமையும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தணும். திருமலை பேசிட்டாங்க, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் தலைவர் காத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய, எல்லாத்துக்குமே என் உள்ள பொழுதானா கேட்டு பாருங்க. அவன் அந்த கேள்வி இருந்தாதான் நான் சரியாக இருப்பேன். என்னுடைய மனைவி தொழுதார்களா கேட்டு பாருங்க, நான் சரியாக இருப்பேன். அடுத்த என் மனைவி சரியாகுங்க, என்னுடைய பெற்றோர்கள் சரியாகுங்க. அவன் நம்முடைய குடும்பத்தையும் தொழுகையாளியாக என்கின்ற அந்த குடும்பத்தோடு அதை மறுமையில சுருக்கத்தில அந்த சூனவதியில தொழுகையாளி என்கின்ற நிலையோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு போதுமானவன் வாய்ப்பு